هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا. الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا. الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد ونعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. بل نقذف بالحق على الباطل فيدمغه فإذا هو زاهق. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الله يرفع بهذا الكتاب أقواما ويضع به آخرين. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் ரஹமத்தும் கருணையும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப காலமாக நமது மேலப்பாளையத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுன்னத் வல் ஜமாஅத் அறிஞர்கள் தங்களுடைய நடுநிலையான கொள்கையை தக்க ஆதாரங்களோடு காரணங்களோடு நிரூபிக்கின்ற பொழுது இதுநாள் வரை இவர்கள் வாய் திறக்கவில்லையே, சமீப காலமாக மேடை ஏறி தக்க ஆதாரங்களை அவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டுகிற பொழுது நம்மளுடைய பலம் குன்றிவிடுமே என்ற பயந்து எதிராளிகளும் என்ன செஞ்சாங்க, மீட்டிங் போட்டாங்க மேலப்பாளையத்தில். ஆனா எதிராளி மீட்டிங் போடும்போது அவங்க பேசுற அந்த பேச்சுல என்ன ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க, அந்த ஆதாரத்தை முறையாக வைக்கின்றார்களா, சரியான முறையான மொழிபெயர்ப்பு செய்கிறார்களா, விளக்கம் கொடுக்கின்றார்களா என்பதையெல்லாம் நான் கேட்டு பார்த்து கொண்டிருந்தேன். சென்ற தடவை ஒரு மீட்டிங் நடந்துச்சுங்க. டிஎன்டிஜே இயக்கத்தை சார்ந்த பரதேசி என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லி சென்ற அப்துல் ரஹ்மான் என்பவர் இந்த வார்த்தைக்கு பெரிய விளக்கம் சொல்லிட்டு போயிருக்கிறார். அவருடைய பேச்சு முழுக்க 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 அறிஞர்களை, ஆலிம்களை விஷமத்தனமான முறையில, கீழ்த்தரமான முறையில திட்டிட்டு போனதை தவிர வேற எதுவும் கிடையாது. எனக்கு இதை பார்த்த பொழுது, இதை கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மிக தெளிவான ஆதாரத்தோடு, தக்க காரணங்களோடு, இஸ்லாத்தினுடைய யதார்த்த நிலையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது, சிலை வணக்கம் முழுமையாக தவறு என்பதை மிக தெளிவான ஆதாரங்களோடு எடுத்து கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது காபிர்கள் இடத்துல, சிலை வணங்கக்கூடிய மக்கள் இடத்துல அதற்கு தக்க முறையில ஆதாரம் இல்லை எதிர்க்கிறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக தெளிவான ஆதாரத்தோடு இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவானது, உண்மையானது, வணங்கப்படுவதற்கு மிக தகுதியானவன் அவன் ஒருவன் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான் என்கிற அந்த கொள்கையை, சத்திய கொள்கையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது, சிலை வணக்கம் முழுக்க முழுக்க தவறானது, அது நிரந்தர நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற விஷயத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்த பொழுது எதிராளிகள் இடத்துல தக்க பதில் இல்லை. என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திட்டுனாங்க, வேற ஒண்ணும் செய்யல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான், இன்னக லமஜ்னூன், நபியை பார்த்து சொன்னாங்க,
நபியை நீங்க பைத்தியம், நபியை பார்த்து சொல்றாங்க நீங்க பைத்தியம் தான், உங்களிடத்தில் அனுப்பப்பட்ட தூதர் அவர் ஒரு பைத்தியம் தான் என்று மக்கத்து காபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டு மட்டும் தான் முடிஞ்சிச்சு, வேற எதுவும் செய்ய முடியல. அல்லாஹ் அதுக்கு பதில் சொன்னான், மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன், நபியே உங்களுடைய ரப்பினுடைய அருளால நீங்க பைத்தியம் கிடையாது அப்படின்னு யார் பதில் சொல்றா? படைத்த ரப்புல் ஆலமீன் பதில் சொல்றான். அப்ப எதிராளியிடத்துல தக்க காரணங்களோ ஆதாரங்களோ இல்லை என்று சொன்னால் எதை மட்டும் தான் தோணும்? திட்டம் மட்டும் தான் தோணும். அதான் மேல ஏறி நின்னுக்கிட்டு நான் திட்டத்துக்காகவே மீட்டிங் போட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றேன். திட்டத்துக்காகவே மீட்டிங் போட்டிருக்காங்க. இவர்களுடைய கொள்கையை, இந்த வஹாபிசத்தினுடைய கொள்கையை நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் யூத கைகூலிகளாகத்தான் இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை நான் மிக தெளிவான ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும். உணர்வு பத்திரிகையில வார இதழில் ஒரு ஆள் பிஜேபி கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி? உங்கள் மீது குற்றம் சாட்டுபவர்களில் பெரும்பாலானோர் நீங்கள் யூத கைகூலி என்று உங்கள் மீது குற்றம் சாட்டுகின்றார்கள். பிஜேபி கேள்வி கேட்கிறார் ஒரு ஆள். இவ்வாறு உங்களை யூதர்களோடு இணைத்து பிரச்சாரம் செய்ய சிறப்பு காரணம் ஏதேனும் உள்ளதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கேள்வி கேட்டிருக்கிறார். அப்துல்லா என்பவர், வத்தலகுண்டை சார்ந்தவர். அதுக்கு இவங்க பதில் சொல்றாங்களாம், நாங்க நிறைய சீர்திருத்தம் செய்யறோம், மக்கள்கிட்ட நிறைய சீர்திருத்தம் செய்யறதுனால எங்களுடைய வளர்ச்சியை கண்டு எங்கள் மேல உள்ள பொறாமை கொண்டு எங்களை யூதர்கள் என்று பட்டம் கட்டியாச்சு அப்படின்னு சொன்னா எங்களுடைய வளர்ச்சிகள் குறைஞ்சிரும் சொல்லி தப்பு கணக்கு போட்டிருக்கிறாங்க. அதனால எங்களுடைய கொள்கைகளுக்கு சரியான எதிர்ப்பு வாதங்கள் ஆதாரங்கள் எடுத்து வைக்க முடியாம யூதர்கள் என்று பட்டம் கட்டிவிட்டால் இவர்கள் தப்பித்து விடலாம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இல்லை, ஒருவரை யூதர் என்று சொல்வதாக இருந்தால் யூத கைகூலிகள் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் யூத கைகூலி என்று ஒருவரை அல்லது ஒரு இயக்கத்தை சொல்வதாக இருந்தால் அதற்கு காரண காரியத்தை விளக்க வேண்டும். ஒரு கூட்டத்தையோ அல்லது ஒரு ஆளையோ இவர் யூத கைகூலி அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு தக்க காரணத்தை விளக்கணும், தக்க ஆதாரத்தை கொடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணத்தை கொடுக்கணும் அவரே நமக்கு தர. அல்லது யூதர்கள் இடத்துல கைகூலி வாங்கி கொண்டு அவர்களுக்கு சாதகமாக நாம் பேசுகிறோம் என்ற காரணத்தினால நம்மளை யூத கைகூலி என்று சொல்கிறார்களா? நிரூபிக்க முடியாது இந்த சுன்னத் ஜமாத்தினால. ஆனால் இந்த சுன்னத் வல் ஜமாஅத்தினர்கள் யூத கைகூலி என்பதை என்னால் அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு நிரூபிக்க முடியும் என்று இவங்க அடுக்கடுக்கா ஆதாரம் தராங்களாம். எதுக்கு? சுன்னத் வல் ஜமாஅத்தார்களை யூத கைகூலின்னு சொல்றதுக்கு. அதுல ஒரு ஆதாரம் கொடுக்கிறதுங்க. அதுலயே அவர் யூத கைகூலி என்பது அவர் கொடுத்த ஆதாரத்திலே வெளிப்படுது. என்ன ஆதாரம் கொடுக்கிறாரு? யூதர்கள் தங்கள் நபிமார்களின் அடக்கத்தலங்களை தர்காவாக ஆக்கி கொண்டார்கள். இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. யூதர்கள் தங்கள் நபிமார்களின் அடக்கத்தலங்களை தர்காவாக ஆக்கி கொண்டார்கள் என்பதற்காக அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மரண தருவாயில் மிக வன்மையாக கண்டித்தார்கள். அந்த யூதர்கள் வழியில தான் இந்த சுன்னத் ஜமாத்துக்காரங்க செத்து போனவர்களுக்கு ஊர்தோறும் தர்கா கட்டி யூத கொள்கைக்கு உயிர் கொடுக்கிறாங்க. இப்படி யூத கொள்கைக்கு உயிர் கொடுக்கிறது யாரு? சுன்னத் ஜமாத்தினர் தான். எனவே சுன்னத் ஜமாத்தினர்கள் தான் யூத கைகூலிகள். இவங்க யூத கைகூலி என்பதற்கு ஆதாரம் கொடுக்கிறாங்க. அந்த ஹதீஸிலேயே கையாடலுங்க. அல்லாஹ்வுடைய வஹி செய்தியில ஒரு ஆள் கையாடல் பண்றதுல அது யாருங்க? யூதன். அல்லாஹ்வுடைய வஹி செய்தியில ஒருவன் கையாடல் செய்கிறான் என்று சொன்னால் அவன் யூதன் தான். முன்னால் உள்ள வேதக்காரர்கள் தான் அல்லாஹ்வுடைய வேதத்திலே கையாடல் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் குறிப்பிடுகிறார். இந்த ஹதீஸ்ல கொடுக்கிறாங்க, யூதர்கள் தங்கள் நபிமார்களின் அடக்கத்தலங்களை தர்காவாக ஆக்கி கொண்டாங்களாம். தர்காவாக ஆக்கினால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யூதர்களை சபிச்சாங்களாம். முதல்ல தர்கானா என்ன என்பதற்கு பிஜே எடுத்து வைக்கின்ற ஆதாரம் புகாரில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். யூதர்கள் தங்கள் நபிமார்களின் அடக்கத்தலங்களை தர்காவாக ஆக்கி கொண்டார்கள் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை வசைபாடினார்கள், யூதர்களை சபித்தார்கள், கண்டித்தார்கள். அதே மாதிரி சுன்னத் வல் ஜமாத்துக்காரங்க
வழியில இறந்து போன எல்லாத்துக்குமே தர்கா கட்டி யூத கொள்கைக்கு ஒரு உயிர் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சுன்னத் வல் ஜமாஅத்தின் மேல யூத கைகூலி என்ற ஒரு பட்டத்தை பிஜே சுமத்தாட்டி இருக்கிறார். இதே ஹதீஸிலே பிஜே என்பவர் அவருடைய யூத தளத்தை நிரூபித்திருக்கின்றார். புகாரி ஷரீஃபிலே வந்திருக்கக்கூடிய ஹதீஸிலே அவர் என்ன கையாடல் செய்திருக்கிறார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை இவ்வாறு சபித்தார்களாம், நபிமார்களின் அடக்கத்தலங்களை தர்காவாக ஆக்கி கொண்டார்கள் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை சபித்தார்களாம். தர்கானா என்ன? தர்கா என்பது ஒரு உருது வார்த்தைங்க. புசுர்கோ கே மஸார், நல்லடியார்களுடைய அடக்கத்தலம். கிசி தர்வேஷ் கா மக்பரா, ஏதேனும் நல்லடியார்களுடைய அல்லாஹ்வுடைய நேசருடைய ஒரு அடக்கத்தலம் என்று உருது டிக்ஷனரியில போட்டிருக்கிறாங்க. அப்ப தர்கா அப்படின்னு சொன்னா நல்லடியார்களுடைய அடக்கத்தலம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் என்ன சொல்றாங்க? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மஸ்ஜிதா. நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை பள்ளிவாசலாக வணக்கத்தலமாக ஆக்கி கொண்டார்களே, அந்த யஹூதி நஸ்ரானிகளை அல்லாஹ் சபிப்பானாக. ஸல்லல்லாஹு சொன்னது. நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை மஸ்ஜிதாக ஆக்கி கொண்டார்களே, பள்ளிவாசலாக ஆக்கி கொண்டார்களே, வணக்கஸ்தலமாக ஆக்கி கொண்டார்களே, அந்த யஹூதியை அந்த நஸ்ரானியை அல்லாஹ் சபிப்பானாக என்று ஹதீஸ்ல வந்திருக்குது. மஸ்ஜிதா என்கிற வார்த்தையை நீக்கிட்டு தர்கா என்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டாங்க. கட்டிங் பிட்டிங் புரியுதா உங்களுக்கு? தர்கா மஸ்ஜித் என்கிற வார்த்தையை நீக்கிட்டு தர்கா என்ற வார்த்தையை ஃபிட் பண்ணிட்டாங்க. இது கையாடலா இல்லையா? அல்லாஹ்வுடைய வஹி செய்தியில ஒருவர் கையாடல் செய்கிறார் என்றால் அவர் யாரு? யூதனா இல்லையா? ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் ثم يقولون هذا من عند الله. அல்லாஹ்வுடைய வேதத்தை என்ன செஞ்சிருவாங்க? தன் கரத்தால எழுதி இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்வார்களே, அவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அவங்க கைக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய வேதத்தில் கையாடல் செய்தவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்று நபியை நீங்கள் ஆசை கொள்கிறீர்களா? ஒரு காலம் ஈமான் கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தில் கையாடல் புரிந்தவன் அவனுடைய ஈமான் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் யஹூதி நஸ்ரானிகளுடைய யூதத்தனத்தை குர்ஆனிலே தெளிவாக குறிப்பிடுகிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லு வஹி செய்தி. அந்த வஹி செய்தியில கட் பண்ணி ஃபிட் பண்றது என்ன வேலை? கையாடல். அப்ப இந்த வேலை செஞ்சது யாரு? நம்மளை யூத கைகூலியாக ஆக்குவதற்காக யூதத்தனத்தை செஞ்சது யாரு? பிஜேபி. அவன் யூத கைகூலியா இருந்துகிட்டு இவன் நம்மளை யூத கைகூலி சொல்றாங்களா? சரி, இது இன்னொன்னு சொல்றேன். இவர் யூத கைகூலி என்பதற்கு சில காரணங்கள் கேட்கிறார். என்ன காரணம்? யூத கொள்கைக்கு வக்காலத்து நாம் வாங்குகிறோம் என்பதற்காக எங்களை பார்த்து இவர்கள் யூத கைகூலி என்று சொல்கிறார்களா? ஆதாரம் இருந்தா தரட்டும். இவங்க யூத கொள்கைக்கு வக்காலத்து தான் வாங்குறாங்க. அதனால தான் நான் இவர் யூத கைகூலின்னு சொல்றேன். இவர் கையூட்டு வாங்குறாரா இல்லையா நம்ம கண்ணால பார்க்கல, காதால கேள்விப்படல. ஆனா இவர் யூத கொள்கைக்கு வக்காலத்து வாங்குகிறார் என்பதை இவ்வளவு புத்தக ஆதாரமா இருக்குது. இவர் யூத கொள்கைக்கு வக்காலத்து வாங்குகிறார் என்பதற்கு நான் கொண்டு வந்த அனைத்துமே ஆதாரம் தான். அதனால இவர் யூத கொள்கைக்கு வக்காலத்து வாங்குகிறார் என்கிற அடிப்படையில பிஜே என்பவர் அவருடைய கொள்கையை சார்ந்தவர்கள் யூத கைகூலி என்பதைத்தான் நான் சொல்லுவேன். என்ன ஆதாரம்? ஆதாரத்தை எடுத்து வைப்பேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர்களை நபிமார்களை இழிவுபடுத்துவது யாருடைய குணம்? நபிமார்களை கேவலப்படுத்துறது யாருடைய குணம்? யூதர்களுடைய குணம். மக்கத்து காபிர்கள் பல பேர் யூதர்களாக இருந்தாங்க. பல பேர் அந்த யூதர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமல்ல, பல நபிமார்களை முன்வாழ்ந்த பல யகூதிகள் நபிமார்களை மிக கேவலமாக விமர்சித்திருக்கின்றார்கள். முன்வாழ்ந்த யகூதிகளை நஸ்ரானிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது நபிமார்களை பைத்தியம் என்று சொன்னார்கள் என்பதெல்லாம் குர்ஆன்ல குறிப்பிடுறாங்க. அப்ப நபிமார்களை பார்த்து பைத்தியம் அப்படின்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பனு இஸ்ரவேலர்கள் பைத்தியம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நபிமார்களை பார்த்து கேவலமாக பேசுறது, நபிமார்களை கேவலமாக சித்தரிப்பது, இது யாருடைய பண்பு? யாருடைய குணம்? யூதர்களுடைய குணம். இதே யூதத்தனத்தை இவர் குர்ஆனிலே பல இடங்களில் நபிமார்களை கேவலப்படுத்தி தன்னுடைய யூதத்தனத்தை வெளிப்படுத்தி இவர் யூத கொள்கையை சார்ந்தவர் தான், இவர் யூத கைகூலி தான் என்பதை குர்ஆனிலே நிரூபித்து
அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சிறிய உதாரணத்தை சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு இடத்துல குறிப்பிடுறான். அந்த சம்பவத்தை மட்டும் சுருக்கமா சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் யூத கைகூலி இந்த புக்ல என்ன சொல்றார் என்பதையும் சொல்றேன். அல்லாஹ் வந்து குர்ஆன்ல என்ன சொல்றான், பிஜே என்கிற யூத கைகூலி இந்த புத்தகத்துல என்ன சொல்லுது என்பதையும் நான் சொல்றேன். அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயம், யூனுஸ் நபி இருக்காங்கன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சமுதாயத்திற்கு மார்க்கத்தை எடுத்து வச்சாங்க, தெளிவான முறையில் பதிவு செய்யறாங்க. யாரும் ஏத்துக்கல. சுருக்கமா சம்பவத்தை சொல்றேன். யாரும் ஏத்துக்கல. பல வாராக யூனுஸ் நபியை வந்து கேவலமா பேசினாங்க. அல்லாஹ்வுடைய அதாபை உங்களால கொண்டு வர முடியுமா என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க, நக்கல் செய்தாங்க. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய அதாபு உங்களுக்கு குறிப்பிட்ட நாள்ல கண்டிப்பா வரும் என்று சொல்லிடுறாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் வந்துகிட்டு இருக்குது. எந்த நாளில் அல்லாஹ்வுடைய அதாபு வரும் என்று சொன்னார்களோ அந்த நாள் நெருங்கிக்கிட்டே வருது. அப்படி இருந்தும் அந்த நாளை நெருங்கி கொண்டு வந்தும் அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் வந்து கொஞ்சம் கூட பயப்படல. அதே வரட்டு பிடிவாதத்தோட குஃப்ர்ல நீடித்திருந்தாங்க. இப்ப வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து பயங்கர கோபம். யார் மேல கோபம்? மக்கள் மேல. எனக்கு இவ்வளவான ஆதாரத்தை தெளிவா எடுத்து வச்சும் கூட இவங்க வந்து ஈமான் கொள்ளலையே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலையே, சிலை வணக்கத்திலேயே இன்னும் நீடித்திருக்கின்றார்களே என்றெல்லாம் நினைத்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யார் மேல கோபப்படுறாங்க? அல்லாஹ் மேல கோபப்படுறாங்க, அடியார்கள் மேல கோபப்படுறாங்க, காஃபிர்கள் மேல கோபப்படுறாங்க. கோபப்பட்டுட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போகின்ற பொழுது ஒரு கப்பல் பயணம் புறப்படுறாங்க. கடல்ல புறப்பட்டு செல்கின்ற பொழுது நடுக்கடல்ல இடையில கடலில் குதிக்க வேண்டிய சூழ்நிலை. சம்பவத்தை சுருக்கி சொல்றேன். நடுக்கடலில் குதிக்க வேண்டிய சூழ்நிலை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நடுக்கடல்ல கப்பல்ல இருந்து கீழே குதிக்கிறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் முழுங்கிருச்சு. இப்ப மீன் வயிற்றுக்குள்ள யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஒரு மனிதனுடைய நிலை எப்படிங்க இருக்கும் நினைச்சு பார்க்கணும். ஒரு பெரிய மீன் கடல்ல நம்ம முழுங்கிருச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம மீன் வயிற்றுக்குள்ள இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? செத்துட்டோம் நினைப்போம். இதோட நம்ம கதை முடிஞ்சிருச்சு நினைப்போம். ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி அல்லவா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் நமக்கு நெருக்கடி தரமாட்டான், அல்லாஹ் நமக்கு நெருக்கடியான வாழ்க்கை ஏற்படுத்தி தரமாட்டான், நமக்கு கண்டிப்பான முறையில் என்ன கிடைக்கும், இந்த மீன் வயிற்றிலிருந்து ஒரு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக நெருக்கடியான வாழ்க்கையை ஏற்படுத்த மாட்டான் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க. மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது. சம்பவம் புரியுதா உங்களுக்கு? இதுதான் சம்பவம். அல்லாஹ் குர்ஆன்ல இதை எப்படி சொல்றான்? வதன்னூனி இذهب مغاضبا فظن ان لن نقدر عليه என்று அல்லாஹ் சொல்றான். மீனை உடையவர், மீனை உடையவர்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே மிக சுருக்கமாக சொல்கிறான். வதன்னூனி இذهب مغاضبا, மீனை உடையவர், அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்தனால் அந்த பட்டது. மீனை உடையவர் கோபப்பட்டு சென்ற பொழுது, மீனை உடையவர் கோபப்பட்டு சென்றார். ஃபலன்ன அன்னன் நக்திர அலைஹி, நாம் அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை ஏற்படுத்த மாட்டோம் என்று அவர் எண்ணிக்கொண்டார் என்று அல்லாஹ் நினைச்சார். ஏன்னா மீன் வயிற்றில் இருக்கும்போது அவருக்கு இந்த மாதிரி ஒரு நினைப்பு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது முழுமையான ஈமானுடைய அடையாளம். இது தெளிவா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதுக்கு பிஜே என்பவர் என்ன விளக்கம் சொன்னது தெரியுமா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யார் மேல கோபப்பட்டு போனாங்க? மக்கள் மேல. ஏன்னா இஸ்லாத்தை மார்க்கத்தை எடுத்து வைக்கிறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு இறக்கிய சட்டத்திட்டங்களை எடுத்து சொல்றாங்க. இப்படி மார்க்கத்தை பூரணமாக எடுத்து வைத்து பல பல அத்தாட்சிகளை ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து சொன்ன பொழுதும் கூட அந்த சமுதாயம் ஏத்துக்கல. அதனால மக்கள் மேல கோவப்படுறாங்க. இப்ப மக்கள் மேலதானே கோவப்படணும். மக்கள் மேல கோவப்பட்டாங்க. கோவப்பட்டு ஊரை விட்டு கிளம்பி போறாங்க. அப்ப தன்னூனி இذهب مغاضبا, கோவப்பட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனை உடையவர் சென்றாரா? யார் மேல கோவப்பட்டு? மக்கள் மேல கோவப்பட்டு. இவர் என்ன எழுதியிருக்கிற பாருங்க. இது வந்து இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம். இதை எழுதினது பிஜே தான். இதுல 46ஆம் பக்கத்துல அவர் சொல்றார், யூனுஸ் நபி அவர்கள் இறைவனுடன் கோபித்துக் கொண்டு போனதற்காக அவரை எவ்வாறு நடத்தினான் என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. யூனுஸ் யார் மேல கோவப்பட்டாங்களா? அல்லாஹ் மேல கோவப்பட்டாங்களாம். அல்லாஹ் மேல கோவப்படுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு நமக்கு? ஒரு நபி அல்லாஹ் மேல கோவப்படுவாங்களா? சரி, அல்லாஹ் மேல கோவப்பட்டு எங்க போவாங்களா? உலகத்துல வந்து வேற ஏதாவது அல்லாஹ் இல்லாத தசிக்க போறதா? அல்லாஹ் முதல்ல ஈமான் என்னன்னு புரியணும்.
உலகம் அனைத்துமே அல்லாஹ்வுடைய படைப்பு அனைத்துமே அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்குது. எந்த திசையாக இருந்தாலும் எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு கீழ் இல்லாத, அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு கீழ் இல்லாத, அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலுக்கு கீழ் இல்லாத எந்த ஒரு பகுதியும் கிடையாதுங்க. இப்ப அல்லாஹ் மேல கோபப்பட்டு எங்க ஓடுறது? மேலப்பாளையத்துல இருந்து தூத்துக்குடிக்கு ஓடுறதா இருந்தா அங்க அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இல்லையா தூத்துக்குடி? அவன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மேல கோபப்பட்டு கடல் பயணம் புறப்பட்டு போறாங்க. எந்த திசையை நோக்கி போறாங்க? அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இல்லாத வேற ஒரு திசைக்கா? இப்படி ஒரு நினைத்தார் யாருங்க? அல்லாஹ் வந்து இந்த பூமியில இருந்தா மட்டும்தான் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், என்ன கண்காணிக்க முடியும். நான் இந்த ஊரை விட்டு போட்டு வேற ஊருக்கு போயிட்டேங்கன்னா அல்லாஹ்வுடைய கண் பார்வையில இருந்து, அல்லாஹ்வுடைய பார்வையில இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சவன் யாரு? பக்கா காபீர். அவன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சித்தரிக்கிறாங்க? அல்லாஹ் மேல கோபப்பட்டு வேற என்ன ஓடுறாங்களா? எங்க ஓடுறது? அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், லா அல்லா மல்ஜா மினல்லாஹி இல்லா இலைஹி. அல்லாஹ்வை விட்டு எங்க ஒதுங்க இடம் கிடையாது. அல்லாஹ் விட்டு ஒரு ஒதுங்கு இடம் ஓடி தேடுறது அப்படின்னு சொன்னா எங்கேயாச்சும் ஓடி போய் நம்ம தப்பிச்சிடலாம் சொன்னா ஒரு தப்பிக்கிற இடமும் கிடையாது. இல்லா இலைஹி, அவன் பக்கம் தான் போய் நிக்கணும். ஏன்னா எல்லாமே அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. இந்த பூமியை விட்டு வேற பூமிக்கு எப்படி போறது? அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இல்லாம. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மேல கோபப்பட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி யூனுஸ் நபி என்ன ஆக்கி இருக்கிறாரு? காஃபிர் ஆக்கி இருக்கிறாரு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காஃபிராக சித்தரிப்பது ஒரு நபியை கேவலப்படுத்துறதா இல்லையா? ஒரு நபியை பார்த்து மஜ்னூன் என்று சொன்னாலே, ஒரு நபியை பார்த்து சாகிர் என்று சூனியக்காரர் என்று சொன்னாலே அவர் நபியை கேவலப்படுத்திட்டாரு. அவன் பக்கா காஃபிர். அப்ப நபியை பார்த்து காஃபிர் என்கிற ஒரு கொள்கை உடையவராக சித்தரித்தால் இவர் யாருங்க? பக்கா காஃபிர். இப்ப யூத கொள்கைக்கு வக்காலத்து வாங்குறது யாரு? தொடர்ந்து வருது. நாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வழங்கிக்கிட்டாங்களா? இது வந்து குர்ஆன் தர்ஜமால போட்டிருக்காங்க. குர்ஆன் தர்ஜமால எத்தனை பக்கம் அப்படின்னு சொன்னா 646 பக்கத்துல போட்டிருக்காங்க. நாம் யூனுஸ் நபியின் மீது சக்தி பெற மாட்டோம் என்று யூனுஸ் நபி எண்ணிக்கொண்டார். சுருக்கமா சொல்றதா இருந்தா என் மேல அல்லாஹ் சக்தி பெற மாட்டான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கலாமாங்க? முதல்ல இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் அனைத்து பொருளின் மீதும் அனைத்து படைப்பினங்கள் மீதும் முழு ஆற்றல் உடையவன், முழு சக்தி உடையவன் என்று குர்ஆன்ல எண்ணற்ற வசனங்கள் இருக்கிறாங்க. ஒரு நபி வந்து அல்லாஹ் என் மேல சக்தி பெற மாட்டான்னு நினைச்சா அப்படி முதல்ல நினைக்கலாம். முதல்ல இது குஃப்ர்ல, சரியான குஃப்ர்ல, தெளிவான குஃப்ர்ல. இது முந்தைய நபிமார்களுடைய கூட்டத்திற்கு சொல்லி வணக்க வழிபாடுகள் இருக்குங்க. அந்த வணக்க வழிபாடுகளுக்கும் நம்மளுடைய வணக்க வழிபாடுகளுக்கும் மத்தியில வித்தியாசம் இருக்கலாம். நமக்கு 5 வக்தா, அவங்களுக்கு 10 வக்தா இருக்கலாம். நம்ம தொழுகை முறையில வித்தியாசம் இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், நோம்பினுடைய முறைகள்ல வித்தியாசம் இருக்கலாம். முந்தைய நபிமார்களுடைய சமுதாயத்திற்கும் நமக்கும். ஈமானுடைய அடிப்படை கொள்கையில வித்தியாசம் இருக்குமா? முந்தைய நபிமார்கள் அல்லாஹ் ஒருவன் சொல்றாங்கன்னா கடைசி வரைக்கும் இறுதி தூதர் வரைக்கும் வந்த நமது காத்தமுன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லுவாங்க. முன்னால் வந்த நபி அல்லாஹ் 2 பேர் சொல்லுவாங்க. பின்னால் வரக்கூடிய நபி அல்லாஹ் ஒருவன் சொல்றதா? அடிப்படை கொள்கையில வித்தியாசம் இருக்குமா? இருக்காது. இதுவரைக்கும் வந்த அத்தனை நபிமார்களும் அத்தனை ரசூல்மார்களும் அல்லாஹ்வுடைய பண்பை பத்தி ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னால் உள்ள நம் நபிமார்கள் அல்லாஹ் எல்லாத்து மேல சக்தி பெற மாட்டான், சில பொறுமையால தான் சக்தி பெறுவான் அப்படின்னு சொல்லி கொடுத்து கடைசியா வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல அல்லாஹ் எல்லாத்து மேல சக்தி பெறுவான் அப்படி சொல்றதா? கிடையாது. எல்லா நபிமார்களும் எப்படித்தான் போதிச்சாங்க அல்லாஹ்வுடைய தன்மை பற்றி? அல்லாஹ் அனைத்து பொருள் மீதும் அனைத்து படைப்பினங்கள் மீதும் சக்தி பெற்றவன், சக்தி உடையவன். அல்லாஹ் என் மேல சக்தி பெற்றிருக்கா, உலகத்தில் அனைத்து பொருள் மீது சக்தி பெற்றிருக்கா, சக்தி உடையவனாக இருக்கிறான். இப்படிதான் ஈமான் கொள்ளணும். ஒரு நபிய இஸ்லாம் ஈமான பத்தி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபிய அல்லாஹ் என் மேல சக்தி பெற மாட்டான்னு நினைச்சா அவங்களை யாரா சித்தரிக்கிறாங்க? யூனுஸ் நபிய ஒரு காபிராக சித்தரிக்கிறாங்க. அப்ப ஒரு நபியை காபிராக சித்தரிக்கக்கூடியவர் யாருங்க? யூத கைகூலியா இல்லையா? யூத கொள்கைக்கு வக்காலத்து வாங்குறதா இல்லையா? குர்ஆன்ல வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தவறுதலாக ஒரு கொலை செய்ததா குர்ஆன்ல வருதுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதாவது ஃபிரௌனுடைய கூட்டத்தை சார்ந்த ஒரு ஆளு, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆள். இந்த 2 பேருக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டைக்கு வந்து தீர்ப்பு சொல்றதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாங்க. அந்த தீர்ப்பு கொடுக்கும் போது ஃபிரௌனுடைய சமுதாயத்தை சார்ந்தவங்க மேலதான் தவறு இருக்குது என்பதை விளங்கி கொண்டு அவனை கண்டிக்கும் போது கண்டிக்கிற அடிப்படையில் ஒரு அடி போடுறாங்க. அந்த அடியில வந்து வேதனை தாங்காம அந்த ஃபிரௌனுடைய சமூகத்தை சார்ந்தவன் செத்து போயிடுறான். ஒரு அடி போட்டாங்க.
அந்த அடி தாங்காம இறந்து போயிடுறான். இது தவறுதலாக செய்த கொலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் தவறுதலாக செய்த கொலை. அவனை கொலை செய்யணும் என்ற நோக்கத்துல பண்ணல, கண்டிக்கணும் என்ற நோக்கத்துல ஒரு போர்டு போட்டாங்க, செத்து போயிட்டான். இப்ப இதுல இருந்து எப்படி விளங்கணும்? தவறுதலாக கொலை செஞ்சாலும் வருத்தப்படணும், தவறுதலாக கொலை செஞ்சாலும் அதுக்கும் என்ன உண்டு, ஒரு குற்ற பரிகாரம் உண்டு என்பதுதான் நம்ம என்ன செய்யணும், இதுல இருந்து நம்ம சட்டம் எடுப்போம். அப்படிதானங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் வருந்தி இருக்கிறாங்க. தவறுதலாக கொலை நடந்தாலும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் வருந்தி இருக்கிறாங்க. இப்ப இந்த வசனத்துல இருந்து இவங்க எடுக்கக்கூடிய விளக்கத்தை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தவறுதலாக கொலை செஞ்சாங்கன்னா என்ன, அந்த வசனத்துல இருந்து இவங்க விளக்கம் கொடுக்கறாங்க. என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? இனவெறி அடிப்படையில் தனிநபர்களாகவோ குழுக்களாகவோ யாரையும் கொலை செய்வது பாவமான காரியம் என்பதும் இதிலிருந்து விளங்குகிறது. புரியுது உங்களுக்கு? இனவெறி அடிப்படையில தனிநபராகவோ குழுக்களாகவோ ஒருவர் அடுத்தவரை கொலை செய்யறது பாவம் என்பதும் இந்த வசனத்திலிருந்து விளங்குகிறது. இதுல இருந்து என்ன, இனவெறி கொலை எங்க இருக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாம் இனவெறி கொலை செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இனவெறி கொலை செஞ்சாங்க. அப்ப இந்த வசனத்திலிருந்து இனவெறி கொலை கூடாது என்பதை இந்த வசனத்திலிருந்து விளங்க முடிகிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த கொலையை இனவெறி கொலையாக சித்தரித்தது யாரு? பிஜே தான். தர்ஜமா அவருடைய மொழிபெயர்ப்புல எத்தனாம் பக்கத்துல இந்த செய்தியை போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா 729ஆம் பக்கத்துல இதுக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறேன். 1465ஆம் பக்கத்துல இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். இனவெறி படுகொலை செய்ததாக சித்தரித்து ஆனா மக்கத்து காபிர்கள் தங்களுடைய இனவெறி அடிப்படையில் மதவெறி அடிப்படையில் பல சகாபாக்களை கொன்று குவித்தார்களே, அதுக்கு விளக்கம் சொல்லும் போது இனவெறி கொலை மதவெறி கொலைன்னு சொல்லுங்க. ஃபிரௌன் பல சிறு குழந்தைகளை கொலை செஞ்சா பதவி வெறி அடிப்படையில் கொலை கூடாது என்பதை அந்த வசனத்திலிருந்து விளங்குது என்று சொல்லலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறுதலான கொலையை அடிப்படையாக வைத்து இனவெறி கொலை கூடாது என்று சொல்வது என்னங்க நியாயம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி சித்தரிக்கிறது? இனவெறி படுகொலை செய்ததாக. அப்ப நபிமார்களை அடுக்கடுக்காக கேவலப்படுத்துறாங்கல்ல, இதெல்லாம் தெளிவா நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு. இதெல்லாம் கேட்கிறாங்கல்ல. ஆக நபியை காபிராக சித்தரிச்சிருக்கிறாங்க, நபியை ஒரு இனவெறி படுகொலை செய்ததாக சித்தரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யார் மேல பொங்கணுங்க? பிஜே மேல பொங்கணும். இவங்க கைகூலித்தனத்தை செய்த பிஜே மேல பொங்கணும். ஆனா பிஜே மேல இவங்க பொங்க மாட்டாங்க. பிஜே பத்தி யாராவது தப்பா பேசிட்டு இருந்தீங்க அதுக்காக பொங்குறாங்க. இது உணர்வு பத்திரிகை. இந்த உணர்வு பத்திரிகையில யாரோ நக்கீரன் பத்திரிகை இருக்குது இல்ல, அந்த நக்கீரன்ல பிஜே பத்தி தவறா எழுதிட்டாங்களாம். அதுக்காக ஒரு வாசகர் உணர்வு பொங்குறாரு. உணர்வுல எங்க பிஜே எப்படி நீ திட்டலாம் அப்படின்னு சொல்லி படிக்கிறேன், கேளுங்க. நக்கீரனே, நீ நடுப்பக்கத்தில் ஆபாச படம் வெளியிட்டு சமூகத்திற்கு கொடுமை செய்யும் பக்கீரனே, எங்கள் சமுதாய தலைவர் பிஜே அவர்களை பற்றி அபத்தமாக செய்தி வெளியிட்டு எங்களை கொதிப்படைய செய்து விட்டாய். பிஜே பத்தி ஒரு ஆள் தப்பா சொல்லிட்டாரா நக்கீரன், அதனால பொங்குறாங்களாம். எப்படி பொங்குறாங்க? எங்கள் சமுதாய தலைவரை போய் அபத்தமாக செய்தி வெளியிட்டு எங்களை கொதிப்படைய செய்து விட்டாய். மக்கள் சமூகத்தின் நல் உள்ளங்களை நசுக்குகிறவன் நீ எழுதுகோலினை நன்மை செய்ய பயன்படுத்து. ஏக இறைவனை அஞ்சி நச்சு கருத்துக்களை வெளியிடாமல் இரு. இந்த கருத்தை யார்கிட்ட சொல்லணும்? தலைவன் நீ சொல்லணும். அடே, நச்சு கருத்தை வெளியிடாத, ஏக இறைவனை அஞ்சு கொள்ளு. மூசா அலைஹிஸ்ஸலாமை இனவெறி படுகொலை செய்ததா குர்ஆன்ல சித்தரிச்சிருக்கிற யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு அல்லாஹ்வுடைய ஈமானை தெரியாத ஒருவர் மார்க்கத்தை எடுத்து சொல்ல புறப்பட்டு விட்டதாக சித்தரிச்சிருக்கிற ஒரு காபிராக சித்தரிச்சிருக்கிற அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கொள், எழுதுகோலினை நன்மை செய்ய பயன்படுத்து, ஏக இறைவனை அஞ்சிக்கொள் என்று அல்லாஹ் எழுதணும். யாருக்கு எழுதணும்? அப்ப யூத கைகூலி தெரியுதா இல்லையா? யாருக்கு யூத கைகூலி? சுன்னத்துல் ஜமாத்தா? நபிமார்களை அடுக்கடுக்காக கேவலப்படுத்தக்கூடிய இவர் தாங்க கைகூலி. நம்ம நபி விட்டு வச்சாங்களா? யூனுஸ் நபி கேவலப்படுத்தினாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேவலப்படுத்தினாங்க. நம்ம நபி விட்டு வச்சாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு வைக்கலையாங்க? ஒரு நன்றி கடன் வேண்டாமா? இந்த இஸ்லாம் நம்ம இடத்துல பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு பாடுபட்ட நமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட விட்டு வைக்காம கேவலப்படுத்தினாங்க. முந்தைய பல மீட்டிங்ல அபூஜஹலோட ஒப்பிட்டாங்க. அந்த அபூஜஹலோட ஒப்பிட்டதுக்கு பல விசித்திரமான சில உதாரணங்கள்லாம் சொன்னாங்க, குர்ஆன் வசனத்தை ஆதாரமா காட்டி அபூஜஹலோட ஒப்பிட்டு. அதோட நிறுத்தல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹி செய்தியை சொன்னா அதை மட்டும் தான் நாங்க பின்பற்றுவோம். வஹி அல்லாத ஒரு செய்தியை நபி சொன்னா அது நபியா சொல்லல, சாதாரண
ஒரு மனிதரா சொன்னது. சாதாரண ஒரு மனிதராக சொன்ன செய்தியை நம்ம எடுக்க முடியுமா? அதை கிடப்புல போட்டுருவோம், அதை நாங்க பின்பற்ற மாட்டோம். அது வகி செய்தியை சொல்லும் போது அவர் நபி, வகி செய்தியை சொல்லாம உலக செய்தி அவர் சொல்வதாக இருந்தா அவர் சாதாரண ஒரு மனிதர். சாதாரண ஒரு மனிதர் என்கிற அடிப்படையில் அவர் சொல்ற கருத்தை நம்ம ஏத்துக்கணும் கட்டாயம் இருக்குதா? ஏத்துக்க மாட்டோம். நபியை ரெண்டு கூறா போடுறாங்களா? வகி செய்தியை சொல்லும் போது நபி நபியா இருப்பாங்களா, வகி செய்தியை சொல்லாம இருக்கும் போது நபி சாதாரண மனிதரா இருப்பாங்களா? ரெண்டு கூறா போடுறது புரியுது உங்களுக்கு? இப்படி ரெண்டு கூறா போட்டுதான் நபி இவங்க ரெண்டு கூறா போடல, இந்த இஸ்லாமிய சமூகத்தை பல கூறா போட்டிருக்கிறாங்க. இப்படி இஸ்லாமிய சமூகத்தை பல கூறா போட்டதற்கும் கூட நமக்கு பல தெளிவான ஆதாரங்கள் எடுத்து வைக்க முடியுங்க. இந்த கொள்கையில என்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்க. நபி ரெண்டு கூறா போட்டாங்கல்ல, இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்க. பிறை விஷயத்தை எடுத்துக்கங்க. இன்னைக்கு சுன்னத்து வல் ஜமாத் என்ன சொல்லுது? நோன்பு அன்னைக்கு பிறைய கண்ணால பார்க்கணும், பார்த்து நோன்பு துவங்கணும், பிறைய கண்ணால பார்க்கணும், பார்த்து நோன்பு முடிச்சு பின்னாவ ஆரம்பிக்கணும். இதுதான் நம்ம சுன்னத்து வல் ஜமாத் பல ஆண்டு காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா சில ஒரு கூட்டம் வந்துச்சு, இல்ல பிற பார்க்க தேவையில்ல, நாங்க ஹிஜ்ரா காலண்டர் உருவாக்கி வச்சிருக்கோம், அதை பாரு. நபி சொல்றாங்க சூமூலி ருஹியத்திஹி, பிறைய பார்த்து நோன்பு வை. இவன் என்ன சொல்றாங்க? பிறைய பார்த்து நோன்பு வைக்காத, நான் உருவாக்கி வச்ச ஹிஜ்ரா காலண்டரை பார்த்து நோன்பு வை. யாரா நபி? நீ நபியா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா? இதுக்கு இவங்க என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை பத்தி சொல்லும் போது பிறை பார்த்தல் சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழிகள் இருக்குதே, பிறைய பார்த்து நோம்புங்க சொன்னது, அந்த ஹதீஸ்களை நபியினுடைய சொந்த அபிப்பிராயமாக நம்ம கருதி கொள்ளணுமா? எப்படியா? பிறையை பார்த்து நோம்பு நோற்றுக்கொள், பிறையை பார்த்து நோம்பு விட்டு பெருநாளை தீர்மானித்துக் கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆதாரபூர்வமான சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட, முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்ட இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழியை, நபியினுடைய இந்த ஹதீஸை என்ன சொல்றாங்க? இது வஹி செய்தி கிடையாது, அது நபி சொந்த கருத்து, அது நபி அபிப்பிராயமாக நம்ம எடுத்துக்கணும். நபியினுடைய சொந்த கூற்றாக எடுத்தாச்சுன்னு சொன்னா அதை கிடப்புல போட்டுடலாம். இது எதுல போட்டுக்கிறாங்க? பிறை பார்த்தல் ஒரு ஆய்வு. பிறை பார்த்தல் எல்லாம் ஒரே குட்டையில ஒரு மண்டைங்க ஆரம்பத்தில் ஒன்னாதான் இருந்தாங்க. பிறை பார்த்தல் ஓர் ஆய்வு என்ற புத்தகத்துல 32ஆம் பக்கத்துல இவங்க சொன்ன விஷயம் என்ன? நபியினுடைய ஹதீஸ மார்க்க விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நோம்பை எப்படி தீர்மானிக்க வேண்டிய மார்க்க சட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. பெருநாளை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்று மார்க்க சட்டத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அது மார்க்க விஷயமாக வஹி செய்தியாக கருதக்கூடாதான். நபியினுடைய சொந்த கூற்றாக, நபியினுடைய சொந்த அபிப்பிராயமாக கருதி அதை கிடப்புல போட்ட வேண்டியதான் எழுதியிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரு கூறாக போட்டிருக்கிறாங்களே, இரு கூறா போட்டதா சமுதாயத்தை பல கூறா போட்டது. இன்னைக்கு பல பெருநா ஒவ்வொரு வீட்லயும் வருது, பல நோன்பு ஒவ்வொரு வீட்லயும் வருது. சமுதாயத்தை பல கூறா போட்டு யூதத்தனத்தை செஞ்சு கொண்டு யூத கைகூலியாக செயல்பட்டு யூத கைகூலி என்பதற்கு ஆதாரம் தர முடியுமா? ஏன் அதுக்கடுக்க தந்துகிட்டு இருக்கானே? சரிங்க, கடைசியா ஒரு சின்ன செய்தியோடு நிறுத்திக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ நபியினுடைய சொந்த கூற்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும், நபியினுடைய அபிப்பிராயமாக அவங்களுடைய சுய கருத்தாக எடுத்துக்கொள்ளலாம் என்ற வாசலை திறந்து விட்டாங்கல்ல. இந்த வாசல் சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்காக திறக்கப்பட்ட வாசலா, நிரந்தரமான நரக படுகொலியை நோக்கி திறக்கப்பட்ட வாசல். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால், இந்த யூத கொள்கையை ஏற்றுக்கொண்டால், இந்த யூதத்தனமான கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நிரந்தர நரகத்தினுடைய படுகொலியை நோக்கி திறக்கப்பட்ட வாசல். இதை ஏற்றுக்கொண்டால் நிரந்தர படுகொலியில் கடந்து வேக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யூதத்தனமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு சுன்னத்து வல் ஜமாத்தார்கள் யூதத்தனம் செஞ்சாங்கன்னா, யூத கைகொள்ளுன்னு சொன்னா சும்மா விடுவோமா? ஆதாரத்தை அடுக்கி வைப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ, ஒரு ஹதீஸ மறுக்கிறாங்களா, நபியினுடைய ஹதீஸ. அதை எப்படி மறுக்கிறாங்க தெரியுமா? யூதத்தனமான சிந்தனையை அடிப்படையா வைத்துதான் மறுக்கிறாங்க. புகாரில ஒரு ஹதீஸ் வருதுங்க. உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட பொழுது அந்த பகுதியில் உள்ள எல்லா உயிரினமும் அந்த நெருப்பை அணைப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டன. இல்லல் வஸர், பள்ளியை தவிர.
பள்ளி மட்டும் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அந்த நெருப்பை ஊதி கொண்டிருந்தது. இந்த கருத்துல புகாரில வருது. புகாரில எப்படி வருது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பள்ளிகளை கொல்லும்படி உத்தரவிட்டாங்க. அது தொடர் என்ன வருது? இந்த பள்ளிகள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக நெருப்பை ஊதி கொண்டிருந்தது. புகாரில வருது. 3109வது ஹதீஸ். இதே ஹதீஸ் கொஞ்சம் விளக்கமா அகமதுலையும் இப்னு மாஜாலையும் மிக விளக்கமா வருது. என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்ட பொழுது அந்த பகுதியில் உள்ள உயிரினங்கள் அந்த நெருப்பை அணைப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தன, பள்ளியை தவிர. பள்ளி மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக நெருப்பை ஊதி கொண்டிருந்தது. கொஞ்சம் விளக்கமா வருது. இது அகமதுல 25869வது ஹதீஸ். இப்னு மாஜால 3222வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ வந்து இவங்க மறுக்கிறாங்களாம். இது நபியினுடைய சரியான ஆதாரபூர்வமான ஹதீஸுங்க. புகாரிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அகமதுலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு மாஜாலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மிக தெளிவான ஆதாரபூர்வமான ஹதீஸ யூத சிந்தனையை அடிப்படையாக வைத்து புறக்கணிக்கிறாங்க. என்ன யூத சிந்தனை என்பதை நான் இப்ப புரிய வைக்கிறேன். என்ன காரணம் சொல்றாங்க தெரியுதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட நெருப்பை சிறிய படைப்பான பள்ளியால் ஊதி பெரிதாக்கவே முடியாது. இவங்க காரணம் சொல்றாங்க அந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு. அது பெரிய நெருப்பு குண்டம். அந்த நெருப்பு குண்டத்தை வந்து ஊதி பெரிதாக்குறதுக்கு இந்த பள்ளி முயற்சி எடுக்குது இல்ல, இது சிறிய படைப்பு தானே. இந்த சிறிய படைப்பு அந்த நெருப்பை ஊதி பெரிதாக்க முடியுமா? பெரிதாக்கவே முடியாது. இது காரணம் ஒண்ணு, இந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு. இரண்டாவது, நெருப்பிற்கு அருகில் சென்றாலே அனல் தாங்க முடியாமல் துடிதுடித்து இறந்து விடும். அந்த அளவுக்கு சிறிய இனம். பக்கத்தை போறாலும் செத்து போயிருமே, அது எப்படி நெருப்பை ஊதி பெருசாக்க முடியும்? இரண்டாவது காரணம். மூணாவது காரணம் என்ன சொல்றாங்க? எனவே தாய்மார்கள் இருக்காங்கல்ல, நெருப்பு ஊதி நெருப்பை பெருசாக்க கூடிய உணவு சமைக்கும் போது, அந்த உணவு சமைக்கும் போது தாய்மார்கள் நெருப்பு ஊதுவாங்கல்ல, அவங்களுக்கே அந்த நெருப்பினுடைய அனலை தாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. சிறிய படைப்பான ஒரு பள்ளி நெருப்பு பக்கத்துல போய் சென்று நெருப்பை ஊதி நெருப்பை எப்படி பெரிதாக்க முடியும்? பக்கத்தில் சென்னாலே செத்து போயிருமே. எனவே முடிக்கிறாங்களாம். எனவே இது பொய்யான செய்தி. ஸல்லல்லாஹு ஹதீஸ் என்ன சொல்றாங்க? பொய்யான செய்தி, அதாவது இட்டுக்கட்டு. பொய்யான செய்தினா என்ன? இட்டுக்கட்டு, ஒரு பொய்யான செய்தி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது எதுல எழுதியிருக்கிறாங்க? ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படுமா அப்படின்னு சொல்லி ஒரு நூல் போட்டிருக்கிறாங்க. இது டிஎன்டிஜே சார்பா போடப்பட்ட நூல் தான். இந்த நூலுல 137ஆம் பக்கத்திலையும் 138ஆம் பக்கத்திலையும் இந்த காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. சிந்தனையை பாருங்க. இந்த சொன்னல என்ன காரணத்தை அடிப்படையாக வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை புறக்கணித்தார்களோ மறுத்தார்களோ, இந்த காரணம் யூதர்கள் உருவாக்கி கொடுத்த காரணம், யூதர்களுடைய சிந்தனை. ஏன்னா குர்ஆன்ல ஒரு செய்தி வருதுங்க. மூசா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பட்டாளத்தோட வராங்க, அவங்க படையோட வராங்க. அப்போ ஒரு எறும்பு கூட்டம் நிறைய போயிட்டு இருக்குது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரத வந்து அந்த எறும்பு கூட்டம் பார்த்தது. அதுல உள்ள ஒரு எறும்பு சொல்லுது, ஓ காலத்தின் நம்பலத்தும் யா ஐயுகன் நம்பலுது குழு மசாக்கினக்கும் லா யஹதிமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். ஓ எறும்பு கூட்டமே, எறும்புல இருந்து ஒரு எறும்பு சொல்லுது தன்னுடைய கூட்டத்தை பார்த்து, ஓ எறும்பு கூட்டமே, உதுகுலு மசாக்கினக்கும், உங்களுடைய பொந்துக்குள்ள போயிருங்க, உங்களுடைய வசிப்பிடத்துக்குள்ள போயிருங்க. லா யஹதிமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். சுலைமானும் அவருடைய பட்டாளமும் அறியாமல் விளங்கி விடாமல் உங்களை மிதிச்சு காலுக்கு அடியில மிதிச்சு கொண்டு போட்ட கூடாது, ஆனா பொந்துக்குள்ள போயிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு எறும்பு தன் எறும்பு கூட்டத்தை பார்த்து சொல்லுது. சொல்லுதா? எறும்பு எவ்வளவு போட்டு படைப்புங்க? சின்ன படைப்பு. எறும்பு ஒரு சின்ன படைப்பு, இப்படித்தானே? சரி, இந்த எறும்பு வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரத பார்த்து இது சுலைமான் நபி தான், இது அவருடைய பட்டாளம் தான் என்று பிரிச்சு விளங்குதா? அது எப்படி விளங்க முடியும்? ஒரு சிறிய படைப்பான ஒரு எறும்பு, நான் நடந்து போறேன், என்ன பார்த்து முஸ்தபா வரான், அவன் நண்பன் வரான், ஒதுங்கி போ அப்படின்னு என்ன பார்த்து அது தெரியுமா? என் பெயர் தெரியுமா? என்ன யாரும் தெரியுமா? என் கூட வரவன் ஏன் நண்பன் தான் அதுக்கு தெரியுமா? என் அடுத்தவட நண்பனா கூட இருக்கலாமே. அப்ப வந்தது நான் தான், என் கூட வர்றது ஏன் பட்டாளம் தான் என்பதை எல்லாம் பிரித்து விளங்கக்கூடிய ஒரு சிறிய இனம். அது எப்படி பிரித்து விளங்க முடியும்? இதை நான் கேட்கல, நான் கேட்காம நீங்க வாங்கிட்டு போயிடாதீங்க. யூதர்கள் கேட்ட கேள்வி, வெப்சைட்ல பார்த்தது.
வெப்சைட் அட்ரஸ் வேணா கடைசி நீங்க கேட்டுக்கலாம். வெப்சைட் அட்ரஸ்ல இந்த வெப்சைட்ல யூதர்கள் வெளியிட்டு இருக்காங்க. என்ன வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, குர்ஆனில் கூறப்பட்ட கடினமான தகவல்களை எறும்புகள் பரிமாற கொள்ள முடியும் என்ற கற்பனை குழந்தைகளுக்கான தேவதை கதைகளில் கூறப்படுவது போல உள்ளதே. யார் சொல்றது? யூத வெப்சைட்ல வெளியிட்டு இருக்கிறான். அதுக்கு உதாரணம் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற வசனத்தை தான். எறும்பால் சாலமன் மற்றும் படை வீரனை வேறுபடுத்தி பார்க்க முடியும் என்பது இது குழந்தைக்கு சொல்ற மேஜிக் கதை மாதிரி இருக்குது. என்ன சொல்ல வராங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இந்த எறும்பு பிரிச்சு வழங்குதா, இவர் சுலைமான் நபி, இது அவருடைய பட்டாளம் என்பதை பிரிச்சு வழங்குத. இப்படி பிரிச்சு வழங்குறது எப்படி ஒரு எறும்பால முடியும்? சின்ன படைப்புடும் அது எப்படி வழங்க முடியும்? அப்ப இது குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய தேவதை கதை, கட்டுக்கதை, அது மாதிரியான ஒரு தேவதை கதையை, கட்டுக்கதையை தான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி யூத சிந்தனை புரியுது அவங்களுக்கு. குர்ஆனை மறுப்பதற்கு, இறைவனுடைய வேதத்தை மறுப்பதற்கு எந்த அளவுகோலை அவர்கள் கையில் எடுத்து வைத்திருக்கின்றார்களோ அதே அளவுகோலை இந்த யகூதி கூட்டம் கையில் எடுத்துக்கொண்டு, இந்த யூத கைகூலி பீஜே கையில் எடுத்துக்கொண்டு என்ன சொல்றாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ, அது ஆதாரபூர்வமான ஹதீஸ, மறுக்க முடியாத ஹதீஸ சிறிய பண்ணியா அது எப்படி ஊதி பெரிதாக்க முடியும்? அட நபி சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதீஉல்லாஹ் வ அதீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பாடு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பாடுன்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. நபி சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு. எறும்பு பேசுமா பேசாதா, பிரித்து விளங்குமா விளங்க முடியாதா? இன்னைக்கு விஞ்ஞான தவறுகளை புரட்டி பார்த்தோம் சொன்னா இன்னைக்கு இஸ்லாத்துக்கு சாதகமான ஆதாரங்கள் தான் குமியும். 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப உள்ள மக்கள் விஞ்ஞானம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு யூத கைகூலி அன்னைக்கு குர்ஆன்ல இருந்து வசனத்தை சொல்ல முடியுமா முடியாதா? எறும்பு எப்படி பேச முடியும்? எறும்பு எப்படி சுலைமான் நபி தான் என்று பிரிச்சு வழங்க முடியும்? அவருடைய பட்டாளம் எப்படி பிரிச்சு வழங்க முடியும்? இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல இருந்து வசனத்தை நீக்க முடியுமா முடியாதா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கற்பனை பண்ணுங்க. அப்ப இந்த மாதிரியான யூத கொள்கையை அடிப்படையாக வைத்து யூத கொள்கைக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் தான் பிஜே. இவர் நம்ம சுன்னத் வல் ஜமாத்தை பார்த்து உணர்வு என்ற பத்திரிகையில, உணர்வுல 2012 வருஷம் தான் இந்த உணர்வு என்ற பத்திரிகையில ஏப்ரல் மாசம் 2012 பக்கம் 6வது பக்கம் சுன்னத் வல் ஜமாத்தார்கள் யூத கைகூலி இருக்கிறாங்க. இதை சொன்னது யாரு? பிஜே தான். பதில்கள் பி ஜெயினுல் ஆபிதீன். சுன்னத் ஜமாத்தை பார்த்து யூத கைகூலி சொன்னது யாரு தான்? பிஜே தான். அதுக்கு தான் நான் பதில் கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப யூத சிந்தனையை அடிப்படையாக வைத்து ஒருவன் ஒரு கொள்கையை உருவாக்கி குர்ஆன் உள்ள வசனத்தை நீக்கிறான். எது ஒரிஜினல் யூத? அந்த யூத கொள்கைக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய இந்த யூத என்ன சொல்றாரு? அதே சிந்தனையை அடிப்படையாக வைத்து சிறிய படைப்பு எப்படி நெருப்பு பக்கத்தில் போக முடியும், அது எப்படி அணைக்க முடியும் என்றெல்லாம் யூதத்தனமாக கேள்வி கேட்டு ஆதாரபூர்வமான ஹதீஸை மறுக்கிறாங்கன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? யூதத்தனமா இல்லையா? யூத கைகூலியா இல்லையா? நம்மளை பார்த்து எப்படி யூத கைகூலின்னு சொல்லலாம்? சரி, அடுத்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தோட என்னுடைய உரையை நான் முடிவு கொண்டு வரேன். அதிகப்படியா நிறைய விளக்கத்தை தருவதற்கு மிக பெரும் பேச்சாளர்கள் என்னுடைய கல்வி தந்தை, என்னுடைய ஆசிரியர்கள் ஒழுங்கிருக்கிறாங்க. சுருக்கமா ஒரு சின்ன விஷயத்தோடு நான் நிறுத்திக்கிறேன். கடைசியா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குர்ஆன்ல சேட்டை பண்றது யார் வேலைங்க? யூதர்கள் தான். இப்படிதானங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வசனத்தை சொன்னேன். குர்ஆன் உள்ள வசனத்தை நீக்கிறது, குர்ஆனுக்கு தவறான விளக்கத்தை கொடுத்து, குர்ஆனை ஒரு அசிங்கமாக சித்தரித்து மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் குர்ஆனை கேவலப்படுத்துறது, இதெல்லாம் யாருடைய பண்பு? யூதர்களுடைய பண்பு. இப்போ பிஜே இருக்கிறல, இவர் 64ஆம் பக்கத்திலையும் 65ஆம் பக்கத்திலையும் ஒரு சார்ட் போட்டிருக்காருங்க இந்த குர்ஆன்ல. அந்த சார்ட் என்ன சார்ட் அப்படின்னு சொன்னா, அது சொல்றாரு குர்ஆனிலே எழுத்து பிழைகள் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இது குர்ஆனிலே ஒரு சென்ற வருஷம் அந்த புக்கு வாங்கினேன். இந்த புக்கு விஞ்ஞான ஒளியில் குர்ஆனும் பைபிளும். சென்ற வருஷம் இந்த புக்கை நான் விலைக்கு வாங்கினேன். விலைக்கு வாங்கி, ஏன்னா 2 பேருக்கு மத்தியில் நடந்த விவாதம். டாக்டர் ஜாகிர் நாயக் என்பவருக்கும் டாக்டர் வில்லியம் கேம்பல், இந்த ஆள் யூதன், நல்ல கவனிங்க. டாக்டர் வில்லியம் கேம்பல் என்பவர் யூதன். இந்த யூதனுக்கும் டாக்டர் ஜாகிர் நாயக் என்பவருக்கும் மத்தியில் நடந்த விவாதம். அந்த விவாதத்தை தமிழ் மொழியில புக்கு வடிவில் என்ன செஞ்சிருக்காங்க, போட்டிருக்கிறாங்க. சரி, இதுல டாக்டர் ஜாகிர் நாயக் என்ன சொல்றாரு குர்ஆனை பத்தி, யூதன் குர்ஆனை எப்படி விமர்சிக்கிறான், அது நம்ம முதல்ல தெரியணுமே என்று என்ன செஞ்சேன், இந்த புக்கை நான் வாங்கினேன். இந்த புக்கில்
129 பக்கத்துல 129 பக்கத்துல இந்த டாக்டர் வில்லியம் கேம்பல் இருக்காங்களா, இவன் டாக்டர் ஜாகிர் நாயக்க பார்த்து சொல்றான், குர்ஆன்ல வந்து எந்த பிழை இல்லைன்னு நீங்க சொல்றீங்கல, குர்ஆனில் பிழை இருக்கிறது. சொல்றது யாரு? யூதன். குர்ஆனில் பிழை இருக்கிறது. சரி, இப்ப சமீப காலமாக நம்ம இஸ்லாமிய பேர் தாங்கி யூத கைகூலி பிஜே என்ன சொல்றது? குர்ஆனில் பிழை இருக்கிறது. யூத கைகூலியா இல்லையா? சரி, அடுத்து இதே இடத்துல அதே 129 பக்கத்துல தான் டாக்டர் வில்லியம் கேம்பல் என்ற யூதன் ஜாகிர் நாய்கிட்ட சொல்றான், குர்ஆன்ல எத்தனை தவறு இருக்கு தெரியுமா? 20 வகையான தவறுகள் இருக்கிறது. டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே, குர்ஆனில் எந்த தவறும் இல்லை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், ஆனால் 20 வகையான இலக்கண தவறுகளை என்னால் சுட்டிக்காட்ட முடியும். சொல்றது யாரு? யூதன் டாக்டர் வில்லியம் கேம்பல். எனக்கு இதை படிச்ச ஒரு சிந்தனை வந்துச்சு. குர்ஆனை கேவலமாக பேசுகின்ற பொழுது, குர்ஆனை மறுத்து பேசுகின்ற பொழுது, குர்ஆனிலே 20 வகையான பிழைகளை என்னால் காட்ட முடியும் என்று முதல்ல சொன்னவன் யாருங்க? யூதங்க. அதே யூத கொள்கைக்கு வக்காலத்து வாங்கி இன்று ஒரு திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பு என்ற பெயர்ல குர்ஆனுடைய ஆரம்பத்தில் 64 பக்கத்துல 20 வகையான பிழைகள் இருக்குது என்று யூத கொள்கைக்கு வக்காலத்து வாங்கி இருக்கிறாங்கல்ல, என்ன சொல்லணும்? யூத கைகூலி தானே சொல்லணும். அப்ப யூத கைகூலி என்று சொல்வதற்கு ஆதாரம் தர முடியுமா? இந்த தந்துகிட்டு இருக்கமே, அடுக்கடுக்கா தந்துகிட்டு இருக்கமே, யூத கைகூலி தான். அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. நேற்று எனக்கு போன் வந்துச்சுங்க, எனக்கு ஒரு போன் வந்துச்சு, மேலப்பாளையத்திலிருந்து எனக்கு ஒரு போன் வருது. என்ன போன் போட்டு கேட்கிறாரு, குர்ஆன்ல பிழை இருக்குன்னு சொல்லி பிஜே சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா நாங்க வந்து 2010 தூத்துக்குடி ஜமாத் உலமா சார்பா இதே பிஜேய திருக்குர்ஆனில் புனித குர்ஆனில் பிழை இருக்கிறதா, வாரத்துக்கு தயாரா, தைரியம் இருந்தா வான்னு சொல்லி நோட்டீஸ் போட்டோம். குர்ஆன்ல ஏன்னா நோட்டீஸ் போட்டோம் சும்மா சொல்லல, A to Z இதுல ஃபுல்லா இருக்குது. பகிரங்க சவால் அதுல இருந்து ஆரம்பிச்சு, பகிரங்க சவால் ஆரம்பிச்சு விவாதத்திற்கு வராமல் பயந்து தலைமறைவான பிஜே என்கிற வர முழு நோட்டீஸும் கையில இருக்குது. இதே நோட்டீஸ முக்கியமான நோட்டீஸை கட் பண்ணி, இவன் கட் பண்றதுலயும் ஃபிட் பண்றதுலயும் ஃபர்ஸ்ட். அதனால இவங்க முக்கியமான எங்களுடைய நோட்டீஸ் கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணி இவங்க போட்டாங்களே எங்களை பார்த்து, வரீங்களா வரீங்களான்னு. நான் வாங்குறேன். நாங்க தூத்துக்குடி ஜமாத் உலமா சார்பா கேட்கிறாரு, விவாதத்துக்கு தயாரா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு நம்ம பயந்துருவோமா? நான் வாதத்துக்கு வர தயார். பிஜே சொல்றாரு, விவாதத்துக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களான்னு. உடனே நாங்க சொன்னோம், என்ன பிஜே நாங்க பயந்துருவோமா? வர சொல்லுங்க, விவாதத்துக்கு தயார். உடனே பிஜே எந்த நாள்லையும் எந்த இடத்துலையும் நீங்க விவாதத்துக்கு கூப்பிட்டா அதை சந்திப்பதற்கு இந்த தௌஹீத் ஜமாத் டிஎன்டிஜே ஜமாத் தயாராக இருக்கிறது. நாங்க எந்த நாள்லையும் எந்த இடத்துலையும் எப்ப கூப்பிட்டாலும் வாதத்துக்கு வருவோம். நாங்க உடனே பார்த்தோம், இதை கேட்ட நாங்க பயந்து ஓடிடுவோம். உடனே நாங்க பார்த்தோம், எந்த நாள்லையும் எந்த இடத்துலையும் கூப்பிட்டா தயாரா, தூத்துக்குடிக்கு வா, 30ஆம் தேதி தூத்துக்குடிக்கு வாழணும். 2010 தூத்துக்குடிக்கு வாழணும். எந்த நாள்ல கூட்டம் தயார் இல்லையா? 30ஆம் தேதி தரோம். 2010 5ஆம் மாசம் தூத்துக்குடிக்கு வா. எந்த இடம் கேட்டியா? தூத்துக்குடி சொல்ல, தூத்துக்குடிக்கு வா. அடுத்து காணோம், நீங்க மெட்ராஸுக்கு வாங்க. உடனே அவங்க எங்க வேணா வரேன்னு சொல்லி போட்டு இப்ப என்ன மெட்ராஸுக்கு கூப்பிடுற, எங்க வேணாலும் வருவேன் சொன்னேன்லப்பா, எங்க வேணாலும் வருவேன் சொல்லி போட்டு இப்ப என்ன நீங்க மெட்ராஸுக்கு வாங்க ஒப்பந்தம் போட. நான் எதுக்கு மெட்ராஸுக்கு வரணும் ஒப்பந்தம் போட? நானாச்சும் நீங்க கூப்பிட்டதுக்கு நான் வருவேன் சொல்லி எந்த இடத்துக்கும் எங்க கூப்பிட்டாலும் வருவேன் சொல்லி போட்டு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்தவர் தான் பிஜே. முனாஃபிக்குடைய அடையாளம் தான் இது. யகூதித்தனமும் இருக்குது, முனாஃபிக்குத்தனமும் இருக்குது, மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. இத வந்து பகிரங்கமா நாங்க சவால் போட்டுருக்கோமா? A to Z இதுல இருக்கு. உண்மை தெரியணும்னு சொன்னா இந்த நோட்டீஸ் வாங்கி பாத்துக்கங்க. நீங்க வந்து மஸ்ஜித் ரஹ்மானுக்கு போனீங்கன்னு சொன்னா அவங்க போட்ட நோட்டீஸ் மட்டும் தான் இருக்கும். இதுல A to Z ஃபுல்லா இருக்குது. என்கிட்ட போன் வருது நேத்து. போன்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க முஸ்தபாவான்னு கேட்டாங்க. ஆமா நான் முஸ்தபா தான். நேத்து லுகருக்கு பிறகு 1:30 மணிக்கு எனக்கு 1:20 to 1:30 எனக்கு போன் வருது. நீங்க முஸ்தபாவா? ஆமா நான் முஸ்தபா தான். நாங்க டிஎன்டிஜே இயக்கத்தை சார்ந்த ஒரு ஆள் பேசுறோம். சரி என்னங்க, நீங்க வந்து திருக்குர்ஆன்ல பிழைகள் இருக்குதுன்னு சொல்லி பிஜே சொன்னதுக்கு வாதத்துக்கு கூப்பிட்டீங்களாமே? ஆமா கூப்பிட்டேன்.
அவர் அவாய்ட் பண்ணிட்டாரோ? அவாய்ட்னா பண்ணலையே, வாக்குறுதிக்கு மாறு செய்துட்டாருங்க. அவாய்ட் பண்ணல. அவாய்ட் பண்றதா என்ன தெரியுமா? நான் வாரத்து கூப்பிடுறேன், பிஜே அவர்களே வாரத்துக்கு வாங்கல, உடனே அவள் இல்ல நான் வரல அப்படின்னு அவாய்ட் பண்றது, புறக்கணிக்கிறது, இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்றது. என்கிட்ட என்ன சொன்னது இவரு? எங்க கூப்பிட்டாலும் வருவேன், எப்ப கூப்பிட்டாலும் வருவேன் என்று சவால் விட்டு போட்டு, நெஞ்சை நிமித்தி கொண்டு சவால் விட்டு போட்டு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கு, பூச்சாட்டி காட்டுறது. இவங்க நெஞ்சை நிமித்திட்டு எங்க கூப்பிட்டாலும் வருவேன், பயந்துருவோம். அப்ப எங்க கூப்பிட்டாலும் வருவேன், எப்ப கூப்பிட்டாலும் வருவேன் சொன்ன பிறகு வாடா அப்படின்னு சொல்லி தூத்துக்குடிக்கு கூப்பிட்டோம். கூப்பிட்ட பிறகு வர தைரியம் இல்லாம, திராணி இல்லாம ஓடி ஒளிந்து கொண்டு, மெட்ராஸில் ஒளிந்து கொண்டு, மெட்ராஸுக்கு வா அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டோம்னா வரேன்னு சொல்லி கூப்பிட்டு வரலப்பா. அவர் வாக்குறுதிக்கு மாறு செஞ்சிருக்காருன்னு அவாய்ட் தான் பண்ணல. உடனே அவரு நான் தலைமையிட்ட பேசுறேன், என்கிட்ட அவர் சொல்ற போன்ல, நான் தலைமையிட்ட பேசுறேன், டீச்சர்ட்ட பேசுவேன், வாரத்துக்கு அவரு நான் தயார் பண்ணுவேன், நீங்க தயாரான்னு கேட்டாப்ல. நான் எப்பவும் தயாரு தான், நான் 2010 தயாராயிட்டேனே, இப்போ வந்து என்கிட்ட தயாரா கேட்கிற, எப்பவும் தயாரு தான்பா அப்படின்னா. உடனே ஷம்சுல்லுஹாட்ட போய் நான் கேட்டு கலந்து பேசுறேன்னாப்ல. தாராளமா பேசு, நானும் மேலப்பாளையம் அவரும் மேலப்பாளையம், எனக்கும் பஷீரப்பா தெரியும் அவருக்கும் பஷீரப்பா தெரியும், எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்படி போய் கேளு, என்கிட்ட ஒப்பந்தம் போட தயாரான்னு கேளு, பிஜே உங்க தலைவர்கிட்ட போய் கேளு, என்கிட்ட வாதம் பண்ண தயாரான்னு கேளு, ஒப்பந்தம் போடுறதுக்கு இவரையும் வாதம் பண்றதுக்கு அவரையும் கூட்டு வா. ஏன்னா ஒப்பந்தம் போடதான் மெட்ராஸ்ல போய் ஒளிரு, ஒப்பந்தம் போட மாட்டேன் மெட்ராஸுக்கு வா, மெட்ராஸுக்கு வான்ட்டு இங்க மேலப்பாளையம் தானே, ஒப்பந்தம் போட வாதத்துக்கு அவரை கூட்டு வா. அப்ப நான் சொன்னேன், போய் சொல்லுப்பா உங்க சம்சுல்லுஹாட்ட போய் சொல்லு, உங்க ஆலிம் சாட்டை சம்சுல்லுஹா ஆலிம் சாட்டை சொல்லு, ஒப்பந்தம் போட தயாரா கேளு, ஒப்பந்தம் போட தயாருன்னு சொல்லு, மெட்ராஸ்ல உள்ள கூட்டுவா, வாதம் பண்ணிக்குவோம். இப்ப சென்ற தடவை நாங்க சுன்னத் ஜமாத் சார்பா மீட்டிங் போடும்போது அதுக்கு முன்னாடி ஒரு நாள் பேசிட்டு போனாரு அப்துல் ரஹ்மான். சுன்னத் ஜமாத்துக்காரன் மீட்டிங் போட்டாங்கன்னா கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க பயந்துடலாம் என்ற ஒரு நப்பாசை, ஒரு தவறான ஒரு எண்ணம். கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க பயந்துருவோமா? நாங்க கேள்வி நிகழ்ச்சியை படிச்சிருக்கோம் இல்ல. நான் என்ன சொல்றேன், கேள்வி கேட்கற ஓரமா வை, உன் தலைவனை கூட்டுவாங்க, கேள்வி கேட்கற ஓரமா வை. நான் இது விஷயமா பல கேள்வி கேட்க வேண்டியிருக்குது. நீ எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அல்லாஹ்வுடைய வேதம் தான் முதல்ல ஜெயிக்கும், அதை முதல்ல விளங்கிக்கணும். நான் விவாத காலத்தில் பல கேள்விகள் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றேன். இவன் இங்க நின்று கேட்டு கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்டாங்க பயந்து ஓடிடுவாங்களாம். எனக்கே பல பேர் கேள்வி கேட்க மிரட்டினாங்க, எனக்கே பல பேர் கேள்வி கேட்பன்னு மிரட்டினாங்க. இந்த கேள்வி பூச்சாண்டினா ஓரமா வைங்கப்பா, இப்போ சொல்றேன், கேள்வி இந்த பூச்சாண்டினா ஓரமா வைங்க, தலைவரை இதுக்கு கூப்பிடுங்க, எப்பவும் தயார். ஏன்னா இது யூத கைகூலி தனம் தான் என்பதை நான் நிரூபித்து காட்டியிருக்கிறேன். சுன்னத் வல் ஜமாஅத்தினர்கள் யூத கைகூலிகள் இல்லை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறேன். யூத கொள்கைக்கு வக்காலத்து வாங்கி யூத கொள்கைக்கு உயிர் கொடுத்தவர் திரு பிஜே தான் என்பதை இந்த சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய கொள்கையில நீங்க ரொம்ப தெளிவா இருந்துக்கங்க, நீங்க ரொம்ப உஷாரா இருந்துக்கங்க என்பதை நான் உங்கள் தாழ்மையோடு தெரிவித்துக் கொண்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற யூத கொள்கையை விட்டும் யூதத்தனமான தவறான கொள்கையை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி இந்த மார்க்கத்தை போதித்தார்களோ, நமக்கு எப்படி இந்த மார்க்கத்தை சேர்ப்பதற்காக பாடுபட்டார்களோ, அந்த மார்க்க பிரகாரம் வாழ்வதற்கும், சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்கு எப்படி விளக்கமாக வாழ்ந்து காட்டினார்களோ அந்த விளக்க பிரகாரம் நாம் வாழ்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நாளை கியாமத் நாளிலே காத்தமுன் நபி இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், நபி அவர்களை காணும் பாக்கியத்தையும், நபி அவர்களோடு உரையாடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.